RDX ஆன்ஸ்மென்ட் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு மலையாள படம் தான் இது. August 27 நான் டோபி பார்க்க மைசூர் போயிருந்தப்போ இந்த படமும் பார்க்கணுன்ற பிளானோட தான் போனது. பட் சுச்சுவேஷன்ஸ் அங்க அப்படியே அமையல. இந்த படத்தை பத்தி நான் கேள்விப்பட்டது தள்ளுமாலா வைப்புல இன்னொரு மலையாள படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு நான் வர்றேன். அதுக்கு முன்ன இந்த RDX ராபர்ட் டோனி சேவியர், இதுல இந்த டோனியும் ராபர்ட்டும் அண்ணன் தம்பி, சேவியருங்கிறது அவங்க கூட்டாளி. இவங்க 3 பேரும் கராத்தே கத்துக்கிட்டு அந்த ஏஜ்ல அதுக்கேற்ற சூழலோட தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஜாலியா ஹாப்பியா போயிட்டு இருக்கு இவங்க 3 பேரோட வாழ்க்கைய. ஒரு பர்டிகுலர் சம்பவம் சீரியஸா மாத்துது இவங்க 3 பேர்த்தையும் பிரிச்சு. அங்க விட்ட போற பல வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப அதனால இன்னொரு ஒரு பெரிய சம்பவம். இந்த முறை அந்த சம்பவம் இவங்க 3 பேர்த்தையும் திரும்ப ஒன்னா சேர்க்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதை நரேட் பண்ணப்பட்ட விதம், ராபர்ட்டை பத்தின காட்சிகள் போயிட்டு இருக்கப்பவே டோனிக்கான காட்சிகளே பேரெல்லாம் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான்ங்கிறத நமக்கு அந்த கதையோட ஃப்ளோலே தான் நரேட் பண்ணுவாங்களே தவிர்த்து ஆரம்பத்துல இந்த வாய்ஸ் ஓவர் மூலியமா இன்ட்ரோ அந்த சீன் எல்லாம் இங்க இல்ல. தட் வே ஆஃப் நரேஷன் ரெஃப்ரெஷிங்காவே இருந்தது. அண்ட் தட்ஸ் ஹவ் த ஹோல் ஃபிலிம் வாஸ் நரேட்டட். ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே பிரமாதமா கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருந்தது நம்ம அன்பரின் மாஸ்டர்ஸ் தான். அண்ட் அந்த காட்சிகளுக்கான பில்டப் சீன்ஸ் எல்லாமே அது சீனாவே செட் பண்ணப்பட்டிருந்தது டைரக்டரால. சீனாவே ஆக்சுவலா அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்த அந்த ஸ்டைல் தான் பலரையும் இது ஒரு தள்ளுமாலா வைப்ல உள்ள ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சது. பட் தள்ளுமாலா வைப் அப்படிங்கிற அந்த டேர்மை என்னால ஏத்துக்க முடியாது. இது ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் தள்ளுமாலாவோட வைப்பே வேற. அது கூட இதை கம்பேர் பண்றது எனக்கு சரியா படல. அகைன் இந்த பர்டிகுலர் விஷயத்த இது இந்த 2 படத்தையும் படமும் கம்பேர் பண்ணி பேசுறாங்களே தான் நான் சொன்னேன். மித்தபடி இது ஒரு பிரமாதமான ஆக்ஷன் பிலிம் தான். இதை இவங்க என்ன நினைச்சு எழுதுறாங்கிறது எனக்கு தெரியல. பட் த வே இட் நரேட்டட் மேக்ஸ் இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அது கூடவே ஒரு ஆங்கிரி யங்மேனாவும் சரி இல்ல அந்த காதல் காட்சிகள்லையும் சரி போத் சேர்னிக்கமும் ஆண்டனி வர்கீஸும் பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருந்தாங்க. அண்ட் அப்பாவா வரல சின்ன சின்ன இடங்கள் தான். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தோட ஆரம்பத்துல ராபர்ட்டை பத்தின ஒரு டாக் அவங்க அப்பா அம்மாக்கு இடையில வரும். அந்த ஒரு பர்டிகுலர் இடமா இருக்கட்டும் இல்ல படத்துல ஒரு முக்கியமான சம்பவம் சொன்னீங்க எல்லாத்தையும் பிரிக்கிற அந்த சம்பவம் அந்த இடம்னு இப்படி கிடைக்கிற பல இடங்கள்ல ஒரு அப்பாவா அவரோட ஒரு என்னங்கிறத ஆடியன்ஸ்க்கு பக்காவாவே கடத்துறாரு லாலாவோட பெர்ஃபார்மன்ஸால. இது இல்லாம காதல் காட்சிகள்ல மஹிமா நம்பியாரும் சரி அண்ட் அந்த டோனியோட ஒய்ஃபா வர்றாங்கல்ல, அது ஆக்சுவலா ராபர்ட் டோனியோட அந்த லவ் மேட்டர் அவங்க அப்பா கிட்ட ஓபன் பண்ற அந்த காட்சியில வர பொசசிவ்னஸ்னு அந்த 2 ஃபீமேல் லீடுமே பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. இப்படி படத்துல உள்ள எல்லா முக்கியமான கேரக்டர்ஸுமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த படத்தை அந்த நரேஷன் மூலியமாவே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இந்த படத்தை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம சாம்சியஸோட மியூசிக் இந்த படத்தை ஒரு உயிரோட்டமாவே அமைஞ்சிருக்கு. என்னதான் பல பில்டப் காட்சிகள் இருந்தா கூட அது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கான பில்டப் காட்சியா இருந்தது. தட் மேட்டர்ஸ். அது இல்லாம படத்துல முடிஞ்ச அளவு க்ளோஸ் டு ரியாலிட்டியான காட்சிகளே தான் வச்சிருந்தாங்க. எங்கேயுமே ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த இடத்துலயுமே அவங்க கதையில ரைட்டிங்ல மீறி போயிடல. ஈவன் கிளைமேக்ஸ் நெருங்க கூட படம் ரொம்பவே க்ளோஸ் டு ரியாலிட்டிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது. பட் அந்த கிளைமேக்ஸ கொஞ்சம் சினிமா தரமா தான் பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளால மறக்க முடியாது. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்துக்கான ஒரு ஸ்டாண்டர்டை வேற மாதிரி ஒண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சர்ப்ரைஸ் இந்த படத்தோட மிட் போர்ஷன்ஸ் எங்கேயுமே கீழே இறங்கல. பட் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த சினிமா தரமான சில காட்சிகள் சொன்னேன் இல்லையா, அங்க திரும்பி கீழே இறங்கினா கூட இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் மாதிரி சில போடுவாங்க இல்லையா, ஒரு சில படங்கள்ல இந்த பார்ட் 2க்கான வீடியோ எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான காட்சிகள்ல திரும்ப அகைன் இந்த படத்துக்கான வைப்புக்குள்ள அந்த எண்டிங்கிறது வந்துருது. இன் தட் வே ஒரு ஃபுல் பேக்கேஜா பயங்கர என்டர்டைனிங்கான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா நான் இதை பாக்குறேன். அட்ரினலிஸ்க்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்க விரும்புறவங்களும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சென்டிமெண்டலா ஒரு கதை கேட்க விரும்புறவங்களும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ட்ரெமெண்டஸா இருந்திருக்கும் இந்த படம். நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இந்த படத்தை டிஸ்பிளே பண்ணி கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.